ஓகே. இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஸ்டாக்கிங் கிளாத்து, நெட் கிளாத்து ஓகேங்களா? 2மே யூஸ் பண்ணி இது வந்து நெட் கிளாத் உங்களுக்கு. நெட் கிளாத் வந்து நெறைய கலர்ஸ்ல வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியான நெட்டு. இதுவும் சரி, பிங்க் கலர் இருந்ததுன்னா, பிங்க் கலரும் குவாலிட்டியான நெட்டு. ஓகேங்களா? இது நல்ல சாஃப்ட்டா இருக்கும். சில நெட் வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கும். அது வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா வந்து அது கிட்ஸுக்குலாம் ஒரு மாரி ரஃப்பா இருக்கும். அதனால அத அவாய்ட் பண்ணிருங்க. நல்லா சாஃப்ட் நெட் கிளாத்தா வாங்கிக்கோங்க. அது மாரி இது வந்து ஸ்டாக்கிங் கிளாத். இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரிப்பன் மாரி இருக்கும். பட் இத வந்து நல்லா நம்ம இந்த இந்த பாருங்க, இந்த மாரி ஓப்பன் பண்ணிட்டு, நல்லா இப்படி இழுக்கணும். இழுத்தோம்னா, நமக்கு அப்படியே ஜல்லடை மாரி தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டாக்கிங் கிளாத்து. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வந்து, இந்த மாதிரி மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பெருசா சைஸ் கிடையாது. இது வந்து 0.5 எம்எம்ன்னு நெனைக்கிறேன். 0.3 எம்எம் இருக்கும். அது சின்ன மெட்டல் ஒயரு. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப நம்மளால வளைக்க முடியாது. நம்ம வளைக்கலாம், ரொம்ப முறுக்க முடியாது. ஓகேங்களா? ஓரளவுக்கு தான் நம்மளால முறுக்க கை முடியும். கொஞ்சம் வலிக்கும். ஆமா. கை வலிக்கும். சைஸ் கை இந்த மெட்டல் வலிக்கும். ஒயர் சைஸ் இதுக்கு சைஸ் கிடையாது. 0.5 எம்எம்ன்னு நெனைக்கிறேன் இது. இது மெட்டல் ஒயர்ன்னு ஓகே. கேட்டாலே கடையில தருவாங்க. நம்ம வந்து நீங்க அந்த அ கிட்ஸோட பவ் ரெடி பண்றது, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த முறுக்குற மாரி கம்பி இருக்கும். அதுதான் நமக்கு வந்து அது இந்த இந்த கம்பி. இது வந்து 0.3 எம்எம். நீங்க குடுத்தது வந்து 0.3 3 எம்எம். எம்எம். இது வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும். இது வந்து நீங்க எப்படி வேணாலும் வளைச்சுக்கலாம். முறுக்கலாம், ஒடிக்கலாம், வளைக்கலாம் எல்லாம் பண்ணலாம். இது வந்து ஓரளவுக்கு தான் வந்து நீங்க நம்மளால வளைக்க முடியும். ஓகேங்களா? அதனால வந்து இந்த மெட்டல் ஒயரே இப்ப வந்து சில்வர் அண்ட் இதுலயே அமைந்திருக்கு. இத விட சைஸ் சின்னதாவும் வருது இப்போ. இதுலயே இன்னும் மெல்லிசா வருது சைஸ். அதுவும் ரொம்ப வளைக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கிங் கிளாத் அப்படிங்கும்போது, நம்ம கம்பிய வந்து என்ன ஷேப் நமக்கு தேவையோ, அந்த ஷேப்புக்கு தகுந்த மாரி நம்ம கம்பிய வளைச்சுக்கிட்டு, அத இந்த கிளாத்ல வந்து அட்டாச் பண்ணி சுத்தி கட்டி எடுத்துக்க போறோம். அதுதான் நெட் கிளாத் அண்ட் சாட்டின் கிளாத் ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு பேஸிக் வந்து நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு, எல்லாத்துக்குமே பேசிக் வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் தான். ஒரு சர்க்கிள் ஷேப் இந்த மாரி இருக்கு அப்டின்னா, இந்த சர்க்கிள் ஷேப் வந்து இந்த மாதிரி நீங்க ஏதாவது ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு சர்க்கிள் வேணும் அப்டின்னா, இந்த மாதிரி சுத்தி இதுல வந்து சர்க்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணிக்குவேன் நானு. இந்த சைஸ்க்கு சர்க்கிள். இப்ப இத விட சின்ன சைஸ் வேணும், பெரிய சைஸ் வேணும் அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இத விட எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்டின்னா, இப்ப இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா? இந்த ரவுண்ட்ல சுத்துனீங்கன்னா, இத விட பெரிய ரவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ, அதுக்கு தகுந்த மாரி மெட்டீரியல் எடுத்து, அதுல வந்து நீங்க ரோப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேசிக் வந்து சர்க்கிள் ஷேப் தான். இந்த சர்க்கிள் ஷேப்ல இருந்து நம்ம என்னலாம் ஷேப் கொண்டு வரலாம் அப்டின்னா, ஐ ஷேப் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் லீவ் ஷேப் அதாவது திலகம் ஷேப் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஷேப் கொண்டு வரலாம். மேங்கோ ஷேப் கூட நீங்க கொண்டு வரலாம். மேங்கோ வந்து இந்த பக்கம் வளைஞ்சு வரதாவோ, இல்ல இந்த பக்கம் இப்படி வளைஞ்சு வரதாவோ கொண்டு வரலாம். என்ன ஷேப் வேணாலும் நீங்க கொண்டு வரலாம். ஆனா எல்லாத்துக்குமே பேசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சர்க்கிள் ஷேப் தான். ஃபர்ஸ்ட் நீங்க சர்க்கிள் ஷேப்பா வளைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன ஷேப் நமக்கு வேணுமோ, அந்த ஷேப் நம்ம மாத்திக்கணும். ஓகேவா? ஒரு 2, 3 ஷேப்ஸ் நான் பண்ணி காமிச்சுட்டு, ஒரு இதுதான் பண்ணி ஏன்னா வீடியோஸ்ல நான் நெறைய போட்டிருக்கேன். ஒரு ஒரு ஷேப்லயுமே நான் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு YouTubeல. ஓகேங்களா? அந்த லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த கம்பிய இது மாரி இதுல சுத்தப் போறோம். இங்க பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல நான் த்ரெட் வச்சிருக்கேன். அது மேல இந்த கம்பிய வச்சுட்டு, இங்க பாருங்க. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த மாரி பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் நமக்கு முறுக்கறதுக்கு கரெக்ட்டா வரும். ஓகேவா? இந்த மாரி எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட்ல சுத்துங்க. ரைட் ஹேண்ட்ல நீங்க சுத்துனீங்கன்னா, இந்த கம்பி போய் இதுல இடிக்க இடிக்க நம்ம கை வந்து வலிக்கும். இந்த இடம் வலிக்கும். ஓகேவா? அதனால இந்த மாரி கிராஸ்ல வச்சு புடிச்சுக்கோங்க. இந்த மாரி கிராஸ்ல வச்சு புடிச்சுட்டு, இங்க பாருங்க வச்சு புடிச்சுட்டு, கரெக்ட்டா இந்த த்ரெட்ட வந்து ஒரு 2, 3 சுத்து சுத்துங்க. 2, 3 சுத்து சுத்தும்போது இந்த இடத்துல முறுக்கு விழும் உங்களுக்கு. ஓகேவா? முறுக்கு விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, லைட்டா அப்படியே உருவி எடுத்துருங்க இத. சரி, ஓகே. எடுத்துட்டு, இதுக்கு ஈக்குவலா கட் பண்ணிக்கணும் நம்ம. நம்ம கட் பண்றதுக்கு வந்து இந்த கட்டர் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கட்டர் இருக்கு இல்லையா? இத இப்படி விரிச்சுக்கலாம், இப்படி மூடிக்கலாம். இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி, நீங்க வந்து கரெக்ட்டா கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இது சர்க்கிள் ஷேப்பு. ஓகேவா? இப்போ இது சர்க்கிள் ஷேப்பு. அடுத்து இன்னும் ஒரு 2, 3 ஷேப் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு என்ன ஷேப் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றதுல தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திலகம் ஷேப்பு. சேம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு சர்க்கிள் ஷேப் தான். நான் ஒரே மாதிரி ஷேப் எடுத்துக்கிறேன். வீடியோஸ்ல நெறைய நெறைய பண்ணியிருப்பேன் பாருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிடுறேன்.
இப்போ திலகம் ஷேப் சொன்னோமா? அதாவது சர்க்கிள் ஷேப் சொன்னோம் ஃபர்ஸ்ட்டு. சர்க்கிள்ல இருந்து என்ன ஷேப் வேணாலும் நீங்க கொண்டு வரலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி திலகம் ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். இப்ப நம்ம திலகம் ஷேப் வேணும் அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டாப் கார்னர் மட்டும் தான் நமக்கு வளைஞ்சு வரணும். மீதி எல்லாமே அப்படியே இந்த யூ ஷேப் மாரி இருக்கிறது அப்படியே தான் இருக்கணும். அப்போ இந்த மேல இந்த இடத்துல மட்டும் நான் பாருங்க அமுக்குறேன். இந்த இடத்துல மட்டும் நான் அமுக்குறேன். இங்க பாருங்க. இந்த இடத்துல மட்டும் இப்படி கைய வச்சு நம்ம அமுக்குறோம். அமுக்கிட்டு இங்க பாருங்க நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ப் வேணாலும் அமுச்சிக்கலாம். வீட்ல கொறடு இருந்ததுன்னா கொறடு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க. நான் இந்த மாரி சின்ன கொறடு பின் பிளேயர் வச்சிருக்கேன். அத வச்சு அமுத்திட்டேன். அமுத்திட்டு திரும்ப என்ன பண்ணணும்? இத விலக்கி விடணும். ஓகேவா? இத இப்படி கையால விலக்கி விடும்போது உங்களுக்கு அழகா லீப் ஷேப் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த ஷார்ப் எட்ஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க கொறடு வச்சு நசுக்கிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? திலகம் ஷேப் ஓகேவா? இது சர்க்கிள் ஷேப். அடுத்து ஐ ஷேப்னா என்ன பண்ணுவோம்? 2 பக்கமும் அமுக்கணும் நீங்க. ஓகேவா? அதுவும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஷேப்ஸ் மட்டும் நான் நெறைய பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா, ரெஃபரன்ஸ் அதுதான் நமக்கு மெயினா. இப்போ திலகம் அத அடுத்து வந்து ஐ ஷேப். ஐ ஷேப்னா என்ன பண்ணுவோம்? மேலேயும் எனக்கு கூர்மையா இருக்கணும், கீழேயும் கூர்மையா இருக்கணும். அப்ப அப்படியே நடுவுல வச்சுங்க பாருங்க. நல்லா பாருங்க. நடுவுல வச்சு இந்த மாரி அழுத்திடுறேன். நடுவுல வச்சு ஃபுல்லா இப்படி அழுத்தி விட்டுறோம். அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பிரிச்சு எடுக்கணும். லைட்டா இந்த மாரி பிரிங்க. லைட்டா பிரிங்க. ரொம்ப பிரிச்சுட்டீங்கன்னா பெரிய லீஃப் மாரி ஆயிரும். அப்ப லைட்டா மட்டும் நீங்க இந்த மாரி லைட்டா எடுத்து விடும்போது, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மேலேயும் கூர்மையா இருக்கும், கீழேயும் கூர்மையா இருக்கும். ஐ ஷேப் கிடைச்சிரும். ஓகேவா? சோ திலகம்னா மேல மட்டும் அழுத்தி விடுங்க. ஐ ஷேப் வேணும்னா அந்த மாரி நடுவுல அழுத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இப்படி நம்ம விரிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேலேயும் கீழேயும் கூர்மையா இருக்கும். நடுவுல மட்டும் உங்களுக்கு அந்த வளைவு பெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே சிஸ்டர். அடுத்து வந்து மேக்ஸிமம் இந்த இந்த ஷேப் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, நடுவுல மட்டும் நீங்க வளைச்சீங்கன்னா போதும். 2 பெண்ட் மட்டும் நம்ம குடுக்கணும். எல்லாத்துக்குமே நான் ரெஃபரன்ஸ் வந்து ஒரே இது எடுத்துக்கிறேன். நீங்க என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய போட்டிருப்பேன். ஒண்ணும் ஒரு ஒரு சைஸ்ல போட்டிருப்பேன். குட்டி இது எடுத்து, பெருசு, அதுக்கும் பெருசு, அந்த மாதிரி. நீங்க வந்து நம்ம ஃபெவிக்ரைல் இருக்கு இல்லையா? ஃபெவிக்ரைல் இது இருக்கு இல்லையா? அந்த பாட்டில்ல இத கூட ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம் நீங்க. இப்போ நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஸ்டாக்கிங் கிளாத்ல நம்ம வந்து குடுத்ததுக்கு அப்புறம் பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அத பிரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா, ஒன்ஸ் நீங்க வந்து இந்த கிளாத்தே நம்ம இழுத்து குடுத்து தான் பண்றோம். ஓகேங்களா? இந்த கிளாத்தே நம்ம இழுத்து குடுத்து தான் இதுக்குள்ள வச்சு நம்ம கட்டி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க அத நெளிக்கும்போது என்ன ஆகும்? லூஸ் குடுக்க ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? அத நம்ம ப்ளவுஸ்லலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நல்லா இருக்காது. அதனால எப்பவுமே வந்து என்ன பண்ணுங்க, என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ப பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க கிளாத்ல ஃபெட்ச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஷேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா, நடுவுல மட்டும் தான் உங்களுக்கு லீஃப் வேணும். அப்ப வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இங்க பாருங்க லைட்டா இந்த 2 பக்கமும் மட்டும் பெண்ட் பண்றேன். ஓகேவா? இங்க பாருங்க. இந்த 2 பக்கம் மட்டும் நான் அழுத்தி விடுறேன். அழுத்தி விடும்போது எனக்கு அழகா வந்து இந்த பக்கம் மொத்தியா இருக்கும். இந்த லைட்டா இந்த 2 இந்த இடத்துல அதாவது இந்த சர்க்கிள் ஷேப்ல எந்த அளவுக்கு நமக்கு கூர்மை வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு, இந்த இந்த பக்கமும் இந்த பக்கமும் கைய வச்சுட்டு, இந்த மாரி நல்லா உள்ளுக்குள்ள இப்படி அழுத்துங்க. அழுத்தும்போது உங்களுக்கு இந்த ஷேப் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த ஷேப்பே இன்னும் ஷார்ப்பா வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த கொறட வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன்ஸோட பேசிக் முடியுதா சிஸ்டர்? ஆமாமா. ஓகேவா? இந்த ஷேப். இன்கேஸ் உங்களுக்கு ஓவல் ஷேப் வேணும் அப்படின்னு சொன்னா, இத அப்படியே லைட்டா இழுத்தோம்னா ஓவல் ஷேப் வந்துரும். இது அப்படி கொஞ்சம் மேல் பக்கமா இழுத்து அதுவும் பண்ணிடுறேன் நானு. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்றது இந்த ஷேப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். லீஃப்க்கு இந்த பேட்டர்னு, அதுக்கப்புறம் இந்த மாரி பெட்டல், ஃப்ளவருக்குலாம் இந்த மாரி பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்ல சர்க்கிள் பெட்டல் யூஸ் பண்ணுவோம். இல்ல இந்த மாதிரி பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளவர் ஷேப்ஸ்க்குலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓவல் ஷேப். இப்ப எனக்கு ஓவல் வேணும்னா என்ன பண்ணுவேன் அப்டின்னா, எனக்கு கீழ வந்து இப்படியே தான் வளைஞ்சு வந்திருக்கு எனக்கு. மேல மட்டும் நான் லைட்டா இழுக்கணும். இங்க பாருங்க இப்படி வச்சுட்டு, இப்படி மேல் பக்கமா இப்படி இழுத்துங்க. மேல இருக்கிறத மட்டும் அதாவது இந்த கம்பிய இப்படி மேல் பக்கமா இழுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஓவல் ஷேப் கிடைச்சிரும். ஓகேவா?
ஸோ இந்த ஷேப்ஸ்லாம் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ற ஷேப்ஸ். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இத வந்து நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்ல கட்டி எடுக்கணும். அது கட்டுறதுக்கு நமக்கு வந்து நார்மல் த்ரெட் வேணும். ஸ்டாக்கிங் கிளாத் வேணும். ஓகேங்களா? ஸ்டாக்கிங் கிளாத் வந்து நெறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும். அத வந்து நம்ம ஒத்தப்படையில இந்த மாரி இழுத்து வச்சு தான் கட்டுவோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? சர்க்கிள். ஓகேவா? சர்க்கிளுக்கு நல்லா இந்த மாரி கிளாத்த இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி உள்ள வச்சு இப்படி மேல் பக்கமா போத்தி எடுப்போம்னு சொல்றது இல்லையா? போத்திக்கிறோம் இல்லையா நம்ம? அது மாதிரி வச்சு இழுத்து எடுக்கணும். நல்லா இழுங்க. நல்லா இழுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஓகேவா? இழுத்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல முறுக்குங்க. எப்பவுமே ரைட் ஹேண்ட்ல முறுக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி கம்பி நம்ம முடுக்கி வச்சிருக்கோம். அப்ப கை வலிக்கும். அதனால லெஃப்ட் ஹேண்ட்ல முறுக்குங்க. முறுக்கி இந்த மாரி சுருள் மாரி வந்துருமா 2, 3 இது. அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி த்ரெட் வச்சு நம்ம பட்டன்லாம் கட்டுவோம்ல, பூ கட்டுறதுக்கு சுத்துவோம்ல, அந்த மாரி ஒரு 10 தடவ சுத்திக்கோங்க. நீங்க என்ன கலர் ஸ்டாக்கிங் கிளாத் எடுக்குறீங்களோ, அந்த கலர்ல வந்து நீங்க நூல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த கட்டுற ப்ரொசீஜர் வந்து சேம் தான். நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி தான். கட்டிட்டு, இத கட் பண்றதுக்கு நீங்க வீட்ல சிசர் வச்சிருந்தீங்கன்னா, சிசர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ரொம்ப கிளாத் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்ல சிசர், நல்ல இரும்பு சிசர் வச்சிருந்தீங்கன்னா, நல்லா ஒட்ட கட் பண்ணும்போது இந்த கம்பியும் சேர்ந்து கட் ஆயிரும். சோ நம்ம வந்து தைக்கிற அளவுக்கு மட்டும் நமக்கு கிளாத் இருந்ததுன்னா போதும். ஓகேவா? டபுள் கிளாத் போடலாமா சிஸ்டர்? டபுள் கிளாத் வைக்கக்கூடாது. ஸ்டாக்கிங் கிளாத்தே சிங்கிளா யூஸ் பண்றது தான். சரி, ஓகே. ஓகேவா? இதுல வந்து நீங்க என்ன ரெடி பண்ணலாம்? இதுல ஒரு 5 ஃப்ளவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க. இப்ப எனக்கு வந்து இந்த மாரி வச்சுக்கிறேன். ஒரு ஃப்ளவர் வந்து 5 பெட்டல், 6 பெட்டல் எத்தன பெட்டல் உங்களுக்கு வேணுமோ, அத்தன பெட்டல் ரெடி பண்ணி அந்த ஃப்ளவர வந்து நீங்க ஃபார்ம் பண்ண போறீங்க. இப்ப நம்ம தைக்கிறது எப்படி தைப்போம்னா, இந்த இடத்துலேருந்து எடுத்து இந்த இடத்துக்கு குடுத்து தைப்போம். அத பக்கத்துல இந்த மாரி வச்சு தைப்போம். இப்ப வந்து இந்த மாரி இருக்குன்னா, இங்க ஒரு பெட்டல் இந்த மாரி ஒரு பெட்டல் வச்சுருவேன். அத சுத்தி 2, 3, 4, 5 பெட்டல் வச்சுருவேன். 5 பெட்டல் வச்சுட்டு 5 பெட்டலையும் நான் அந்த மாரி வச்சு ஸ்டிட்ச் பண்ணிருவேன். ஓகேவா? ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் நடுவுல ஒரு கேப் வரும் இல்லையா? நடுவுல. அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஃப்ளார் இருக்கு இல்லையா? பிக் ஃப்ளார் இருக்கு இல்லையா? அந்த பிக் ஃப்ளார் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லையா குட்டி ஃப்ளவர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாரி லைலா ஃப்ளவர், குட்டி ஃப்ளவர் இருக்கு இல்லையா? இது அப்ளை பண்ணிக்கலாம். இல்லன்னா லோரியல்ஸ் குடுத்துக்கலாம். இந்த லோரியல் இருக்கு இல்லையா? அந்த லோரியல் குடுத்துக்கலாம். நடுவுல உள்ள அந்த துணி தெரியாம இருக்க நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ண நல்லா ஒட்ட வச்சு ஜாயின் பண்ணிட்டு, அந்த ஜாயின் தெரியாத இருக்கிறதுக்கு நீங்க என்ன வொர்க் வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே சிஸ்டர். என்ன ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப நான் இது 1 ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க. இது வந்து ஒரு விசிறி மாரி. இப்ப இது 1, அடுத்து வந்து இப்படி 1, இத இப்படி வச்சுடுறேன். அதே மாரி இன்னொரு பெட்டல் ரெடி பண்ணி இந்த பக்கம் வச்சுடுறேன். இப்ப இது 2க்கும் மேல் பக்கமா இந்த மாதிரி 1 வைக்கணும். ஓகேவா? அதாவது ஓவர்லேப் ஆகணும். அதாவது 1 இப்படி வச்சுடுறேன். இன்னொன்னு இப்படி வச்சுடுறேன். நான் 3வதா வைக்கிறத இந்த மாதிரி இதுல கால்வாசியும், இதுல கால்வாசியும் ஓவர்லேப் ஆயி வர மாரி வைக்கிறேன். வச்சுட்டு இந்த 3யும் ஜாயின் பண்ற இடத்துல ஏதாவது ஒரு ஃப்ளவரோ, இல்ல நம்பர் பீட்ஸ், இல்ல லோரியல் குடுத்துட்டு, இதுக்கு ஹேங்கிங் நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் திலகம் ஷேப், ஐ ஷேப் என்ன ஷேப் வேணாலும் நீங்க குடுக்கலாம். இப்ப ஓவல் ஷேப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஓவல் ஷேப்புக்கும் இதே மாதிரி தான். ஓகேவா? இது வந்து நார்மலா. இன் கேஸ் வந்து இது எல்லா ஷேப்லயுமே நீங்க இதே மாதிரியே தான் கிளாத்த நீங்க வந்து உள்ள மடக்கி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு, எத்தன பெட்டல் உங்களுக்கு தேவையோ, அந்த பெட்டல ஒரே மாதிரி ரெடி பண்ணி, உள்ள ஸ்டிட்ச் பண்ணி எடுக்கணும். இப்ப நான் 1 மட்டும் ஸ்டிட்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இது இருக்குன்னா இப்போ நூல் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு குடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து, இங்கேருந்து நூல் எடுத்து, இந்த பக்கம் குடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு 2, 3 லாக் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து நகர்ந்து வராது. கம் போட்டு ஒட்டாதீங்க இத. ஓகேவா? கம் போட்டு ஒட்டுனீங்கன்னா, அது நல்லா புடிச்சுக்கும். அப்புறம் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு டிசைன் வேணான்னா கழட்டி எடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ சிஸ்டர், அது மேல பெரிய லைலா ஃப்ளவர் குடுக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு மேல என்ன ஃபில்லிங் குடுக்கலாம்? அதுக்கு மேல ஏன் ஃபில்லிங் குடுக்க போறீங்க?
அந்த நம்பர் ஃப்ளவர் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து ஏதாவது நம்ம அது நீங்க என்ன குட்டி ஃப்ளவர் வேணாலும் குடுத்துக்கலாம். நம்பர் பீடு குடுத்துக்கலாம். லோரியல் ஒரு 4, 5 லோரியல் குடுத்துக்கலாம். அந்த மாரி குடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப இத மறைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஃப்ளார் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா இந்த மாதிரி குட்டி ஃப்ளார் வந்து ஒரு 2, 3 ஃப்ளார் குடுக்கலாம். இப்ப நான் இந்த ஃப்ளாரே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குட்டி ஃப்ளார் நான் குடுக்குறேன் அப்படின்னா, இந்த குட்டி ஃப்ளார் எடுத்துட்டு ஒன் ஒரு 3 ஃப்ளவர், 4 ஃப்ளவர் குடுத்தீங்கன்னா தான் அந்த இடம் கவர் ஆகும். ஓகேவா? இப்ப நான் 2 இல்லன்னா 3 குடுக்கணும். ஒரு லோரியல் அதுல குடுத்துக்கிறேன். சரி. ஓகேவா? அடுத்தது இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல ஒண்ணு குடுக்குறேன். அதுக்கு ஒரு லோரியல் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நம்ம அந்த துணி வச்சு கட் பண்ணி எடுத்திருக்க பிளேஸ மறைக்கணும். அவ்வளோதான். வேற எதுவுமே இதுல நம்ம பெருசா பண்ண தேவையில்ல. என்ன டிசைன் வேணுமோ அத நீங்க பண்ணிக்கலாம். அந்த கிளாத்த வந்து நம்ம மறைக்கணும். இப்ப நான் 2 அங்க குடுத்துட்டேன். அடுத்து வந்து நீங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க லைலா ஃப்ளவர் கூட குடுத்துக்கலாம். 3வதா குடுக்கறது. நான் சேமே குடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்க்க சிம்பிளா, நீட்டா இருக்கும். இது நம்ம ஒயிட் கிளாத்ன்றதுனால, உங்களுக்கு வந்து அந்த எல்லோ கலர் வந்து லைட்டா தான் தெரியும். இதே நீங்க கலர் கிளாத்ல குடுத்தீங்கன்னா, இன்னும் நல்லா டார்க்கா தெரியும். நம்ம அந்த கம்பியில இது பண்ணி குடுத்துருக்கிறது இன்னும் டார்க்கா தெரியும். ஓகேங்களா? சரி, சரி. ஓகேவா? இது ஒயிட் கிளாத்ன்றதுனால உங்களுக்கு லைட்டா தான் தெரியும். இதே நம்ம வந்து பிளவுஸ்லலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இன்னும் நல்லா டார்க்காவே தெரியும் இந்த டிசைன் உங்களுக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்க வந்து எத்தன பெட்டல் வேணாலும் நீங்க இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அதாவது 5 பெட்டல், 6 பெட்டலு, பெட்டல் ஓவர்லேப் ஆயிறது, டிஃபரெண்ட் ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடிமேடா ஒரு ஃப்ளவர் பார்க்குறோம்னா, அந்த ஃப்ளவரோட இமேஜ வந்து நம்ம பிளவுஸ்ல கொண்டு வரலாம். அதுக்கு ஸ்டாக்கிங் வந்து நம்ம கிளாத்த இப்படி தான் வந்து நம்ம கட்டி எடுக்கணும். ஷேப்ஸ வந்து இந்த மாரி தான் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? இது பெட்டல் சிங்கிளா வச்சிருக்கீங்கல்ல சிஸ்டர், அது மேல மேல வச்சு ஃபைபர் கிரியேட் பண்ணணுமா? ஆமா. மேல இல்ல. இப்ப நான் இங்க வச்சு காமிச்சேன் இல்லையா? அது மாரி பக்கத்துல வச்சு தச்சுட்டீங்கன்னா, நடுவுல கொஞ்சோண்டு கேப் தெரியும் இல்லையா? நாங்க அந்த அந்த துணிய தச்சிருக்கிறது கேப் தெரியும் இல்லையா? அத மறைக்கிறதுக்கு தான் இந்த நம்பர் ஃப்ளவர் வைக்க சொன்னது. சரி, சரி. நம்பர் ஃப்ளவரு, இல்லன்னா லைலா ஃப்ளவரு, இல்ல குட்டி ஃப்ளவரு என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ இது நார்மல். இதுவே உங்களுக்கு 3Dல வேணும், இல்ல அட்வான்ஸ்டா வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு தேவையானது உள்ள வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபில்லிங் குடுத்துக்குவோம். நம்ம அந்த ஃபில்லிங் குடுக்கறதுக்கு இப்ப அடுத்து வந்து இப்ப இன்கேஸ் நான் ஓவல் ஷேப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஓவல் ஷேப் எடுக்கிறதுக்கு இந்த மாரி கிளாத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க நாங்க ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்கன்னா, அதுக்கு பக்கத்திலேயே அடுத்தது எடுத்து நல்லா இழுத்து வச்சு பாருங்க கட் பண்ண முடியுதான்னு. ஓகேவா? ஸ்டாக்கிங் கிளாத் வந்து ஒரு பீஸ் மட்டுமே ரூ. 60. அதனால வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு இப்படி இழுத்து பாருங்க. இழுத்து பார்த்து கரெக்ட்டா பிடிக்க வருதான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்குள்ள ஃபில்லிங் குடுக்க போறேன். இது அட்வான்ஸ்டு ஒர்க்கா இருந்தா ஃபில்லிங் உள்ள குடுக்கலாம். அந்த ஃபில்லிங்க்கு நீங்க என்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபில்லிங்க்கு வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நம்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 யூஸ் பண்ணலாம். தூங்குறானா? அங்க போறீங்களா? இந்த பக்கம் ஒரு தலவாணி வைங்க. ஆ, கதவ நல்லா தொறந்து விட்டு போயிருங்க. அடுத்து வந்து லோரியல் குடுக்கலாம். அடுத்து வந்து சீக்வென்ஸ், டியூப் பீடு, கட் பீடு. ஓகேவா? சுகர் பீடு குடுக்கலாம். நம்பர் 3, நம்பர் 4 குடுக்கலாம். லோரியல் குடுக்கலாம். சீக்வென்ஸ் குட்டி, குட்டி சீக்வென்ஸஸ் இருக்குல்ல, அது குடுக்கலாம். கட் பீடு, டியூப் பீடு இருக்கு இல்லையா? அதெல்லாம் குடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ளவர் சீக்வென்ஸ் குடுக்கலாம். இந்த குட்டி ஃப்ளவர் சீக்வென்ஸஸ் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம உள்ள போடலாம். போடும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ஏன்னா, நம்ம உள்ள ஃபில்லிங் அப்படிங்கும்போது, உள்ள அப்படியே சும்மா போட்டுருவோம். போடும்போது இது வந்து மேல் பக்கமா இருந்தா தான் நமக்கு டிசைனுக்கு பார்க்க நல்லாருக்கும். இன்கேஸ் அது வந்து இப்படி கவுந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? அதனால அது போட்டீங்கன்னா, இன்கேஸ் பார்த்து கரெக்ட்டா இது பண்ணணும். அதனால ஃபில்லிங்க்கு வந்து நீங்க இன்கேஸ் இது குடுத்தீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கிளாத்த நல்லா இழுத்து வச்சுட்டு இந்த மாரி இத வச்சுடுறேன். இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி இழுத்துட்டு, இந்த மாரி வச்சுட்டு, கொஞ்சோண்டு சுகர் பீட் போட்டுக்கிறேன். எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் இதுதான். ஓகேங்களா? நெட் கிளாத்தா இருந்தாலும், நெட் கிளாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான். இங்க பாருங்க. கொஞ்சோண்டு மட்டும் சுகர் பீட் போட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2, 3 நம்பர் பீட் போட்டுக்கலாம். ரொம்ப போட தேவையில்ல. அந்த ஷேப் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2, 3 டியூப் பீட் போட்டுக்கிறேன். கட் பீடு. ஜஸ்ட் வச்சுட்டு நல்லா இழுத்துட்டு குலுக்குனீங்கன்னாவே அந்த கம்பிக்குள்ள எல்லாமே உங்களுக்கு போயிரும். ஓகேவா? வச்சிருக்கிற ஷேப் ஓவல் ஷேப்பா சிஸ்டர்? ஆமா, ஓவல்ல வச்சு காமிக்கிறேன் நானு. என்ன ஷேப்ல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. ஒரு 4, 5 டியூப் பீடும் போட்டுக்கிட்டேன். கட் பீடும் போட்டுக்கிட்டேன் நானு. ஓகேவா? என்ன வேணாலும் நீங்க ஃபில்லிங்க்கு உள்ள குடுத்துக்கலாம். சீக்வென்ஸ் வந்து குட்டி, குட்டி சீக்வென்ஸஸ் இருக்கும் இல்லையா? அது குடுத்துக்கலாம் நீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா பாருங்க. இந்த மாதிரி வச்சு இந்த கம்பிய டைட்டா புடிச்சுக்கோங்க. வேற எதுவும் பண்ணாதீங்க. கம்பிய டைட்டா புடிச்சிட்டு, அதுக்கு மேல இந்த கிளாத்த கரெக்ட்டா இப்படி இழுங்க. கீழ வச்சு தான் இத நம்ம செய்யணும் கண்டிப்பா. ஏன்னா வந்து அந்த ஃபில்லிங் வந்து கரெக்ட்டா அந்த கம்பிக்குள்ள வரணும் நமக்கு. ஓகேவா? அதனால கம்பிய நல்லா புடிச்சிட்டு அந்த கிளாத்த மேல வச்சு இழுங்க. இழுத்துட்டு கரெக்ட்டா இப்படி முடிங்க. ஓகேவா? இப்ப உள்ள பாருங்க நெறைய ஃபில்லிங் இருக்கும். உங்களுக்கு கேமராவுல எப்படி தெரியுதுன்னு தெரியல. நேர்ல பார்க்க வந்து நல்ல ஒரு ஒரு கிளிட்டரா இருக்கும் பார்க்கறதுக்கு. சேம் ப்ரொசீஜர்ல தான் நம்ம கட்டி எடுக்க போறோம். நூல் கண்ட காணோம். ஓகேவா? உள்ள நல்லா கலகலன்னு ஆடுற மாரி இருக்கும். ஓகேவா? இது. அதே மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத்ல இன்னொரு அட்வான்ஸ்டு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு அதாவது வந்து ஒரே ஒரு நிமிஷம். இந்த கம்பி இருக்கு இல்லையா? இந்த கம்பிய ஒரு 3 பெட்டல், 4 பெட்டல் வர மாரி ஒரே நேரத்துல பண்ற மாரி நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷேப் எடுத்துக்கிறேன்னா, ஒரு 3 சுத்து எனக்கு ஒரு 3 பெட்டல் வேணும். அதனால 3 பெட்டல் மாரி 3 சுத்து. 1, 2, 3. அதாவது 4 இது வந்ததுனா தான் உங்களுக்கு 3 பெட்டல் வரும். ஓகேவா? இந்த மாதிரி. 1, 2, 3 பெட்டல் வர மாரி கொஞ்சம் கம்பிய விட்டுட்டு 3 சுத்து சுத்தி இருக்கேன். சுத்தி இங்க பாருங்க. இது மாரி 3யும் ரிங் மாரி மோதிரம் மாரி இப்படி வச்சு சேர்த்து புடிச்சிட்டு, இப்படி வெளியில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத நல்லா புடிச்சுக்கோங்க. இந்த ரிங் சுத்தி இருக்கீங்களா? இத நல்லா புடிச்சிட்டு, இங்க பாருங்க. இத இந்த மாரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த கம்பிய அந்த ஃபர்ஸ்ட் இருக்க கம்பியோட இப்படி ஒரு 2, 3 சுத்து சுத்திக்கோங்க. ஓகேவா? சுத்திட்டு கட் பண்ணிருங்க. ஓகேவா? கட் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு இத மட்டும் தான் நீங்க வளைச்சு எடுத்திருக்கீங்க. புரியுதா? இந்த பாருங்க 3 ரிங்கும் தனித்தனியா இருக்கும் உங்களுக்கு. ஒரு ரிங்ல மட்டும் தான் நம்ம வந்து இந்த மாரி சுத்தி இருக்கோம். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த மொத்த 2 ரிங் மீதி 2 ரிங் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள இந்த கம்பிய லைட்டா குடுத்து, இந்த பக்கம் வளைச்சுக்கிறேன். ஓகேவா? வளைச்சிட்டு, இந்த மாதிரி 3யும் இப்படி தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. 1 எந்த பக்கம் வேணாலும் நீங்க திருப்பிக்கலாம். கை பத்திரம் இந்த மாரி செய்யும்போது, கை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு 3 பெட்டல் வந்துருச்சா இப்போ? இந்த கம்பி வந்து இதுக்குள்ள போகணும். எனக்கு கையில ஆல்ரெடி குத்திருச்சு. அதனால நான் விட்டுட்டேன். அதுக்கு உள்ள திணிக்கல நானு. ஓகேவா? 3 பெட்டல். உங்களுக்கு இன்னும் வீடியோஸ்ல வந்து நெறைய ஷேப்ஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். 3டி லுக்லயே. ஓகேவா? ஓகே. இப்ப என்ன பண்ணுவோம், அப்படியே ஸ்டாக்கிங் கிளாத்துக்குள்ள வச்சு எடுப்போம். இங்க பாருங்க. அப்படியே நான் ஸ்டாக்கிங் கிளாத்துக்குள்ள வச்சு, இத நீங்க ஒரு நிமிஷம். இப்படி வச்சிடுறேனா, வச்சுட்டு இப்படி பண்ணக்கூடாது. இந்த அடிப்பக்கம் இருக்கு. இந்த சென்டர் இருக்கு இல்லையா? சென்டர்ல போய் தான் நம்ம முடிச்சு போட பார்க்கணும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிளாத் எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ, அந்த அளவுக்கு வந்து நல்லா அந்த ஹோல் பக்கத்துல இருக்கிற இடத்துல குடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குடுத்துட்டு, நல்லா இழுத்து, அடியில நல்லா பாருங்க. அடியில தான் நான் வந்து தைக்க போறேன். இந்த மாரி அடியில தான் நீங்க சுருட்டணும். ஓகேவா? இதுக்கு ஃபில்லிங் குடுக்கறதா இருந்தாலும் நீங்க குடுத்துக்கலாம். இப்ப நம்ம இதுல ஃபில்லிங் குடுத்தோம் இல்லையா? இந்த மாதிரி குடுத்தோம் இல்லையா? இந்த மாதிரி குடுத்தத இதுலயும் இதே மாரி குடுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வச்சுட்டு, அதுல என்னலாம் தேவையோ அதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் மேல கிளாத்த இழுத்து, இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்ட்டா
முன்னாடி எப்படி சுத்தி எடுப்போமோ அதே மாதிரி சுத்தி எடுப்போம். இது பண்ணும்போது கம்பி மட்டும் கையில குத்தாத பாத்துக்கோங்க. அது கம்பி எப்படி இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு குத்தும். இன்கேஸ் இது மேக்ஸிமம் நம்ம வந்து வேணும்னா பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டுமேன்னு இந்த மாதிரிலாம் யோசிச்சு யோசிச்சு வீடியோ எடுத்து வச்சேன் ஃப்ரீயா இருக்கும்போது. இப்ப இது ஒரு பேட்ச் மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்க நமக்கு தேவையோ அந்த இடத்துல அப்படியே ஒரு பேட்ச் மாரி அப்படியே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்ப எனக்கு இது வேணும்னா இங்க பாருங்க இந்த இடத்துல வச்சிடுறேன். வச்சுட்டு இங்க பாருங்க. த்ரெட் கம்மியா இருக்கு. நான் த்ரெட் கோத்தே எடுத்துக்கிறேன். அந்த பிரெஞ்ச் நாட் மாதிரி புரியல. இந்த பிரெஞ்ச் நாட் மாதிரி மேல சுத்தி கீழ எடுக்குறீங்கல்ல, ஆ. அது ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வரவே மாட்டேங்குது. லூஸ் ஆகி அப்படியே வந்துடுது. இல்ல. அது வரலன்னா நார்மலா உங்களுக்கு எப்படி முடிச்சு போட வருதோ அப்படி போட்டுக்கோங்க. சரி, சரி. நார்மலா எப்படி வேணாலும் நீங்க முடிச்சு போட்டுக்கலாம். இப்ப வந்து எங்க இந்த டிசைன் நமக்கு தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கிறோம். வச்சுட்டு இங்க பாருங்க லாக் பண்ணும்போது ஒரு 2, 3 இடத்துல இந்த மாரி எடுத்து, ஒரு இடத்துல எடுத்து, இன்னொரு இடத்துக்கு நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க இந்த இடத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன். அப்ப குடுக்கும்போது அப்படியே அடுத்த இடத்துல குடுக்குறேன். ஒரு ரிங்லேருந்து எடுத்து இன்னொரு ரிங்குக்கு குடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க இந்த ரிங்லேருந்து எடுத்து இந்த ரிங்குக்கு குடுக்க போறேன். இங்கேருந்து எடுத்து இங்க குடுத்துக்கிறேன். கிளாத் வந்து என்ன கலரோ அந்த கலருக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நூல் எடுத்துக்கோங்க. அடுத்து இங்க இருக்கிறத லாக் பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து லாக் பண்ணிக்கலாம். நம்ம அங்க வந்து என்ன பண்ணுவோம், அந்த கெங்கு மாரி இருக்கிறத ஸ்டிச் பண்ணுவோம். அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அந்த இடத்த வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். பட் இது வந்து நம்ம அடியில குடுத்துடுறோம். அப்ப நம்ம தெச்சது வந்து அடியில போயிரணும். மேல வந்து நம்ம லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிக்கிட்டு, நீங்க இதுல வந்து என்ன வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. நான் இந்த இடத்துல வந்து இது வந்து 3D லுக். அதாவது அட்வான்ஸ்டு ஒர்க் இது. ஓகேங்களா? இந்த மாரி எடுத்துட்டு, ஒரு ஒரு பெட்டலுக்கும் நடுவுல ஒரு இந்த சீக்வென்ஸ் குடுத்துக்கிறேன் நானு. விசிறி சீக்வென்ஸ். இப்ப ஒரு ஃப்ளார் மேல இன்னொன்னு வந்துருச்சு இல்லையா? அது பார்க்க உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நம்பர் பீடு குடுத்துக்கலாம். இல்ல லோரியல் குடுத்துக்கலாம். என்ன வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். நான் ஒரு நம்பர் பீடு சும்மா குடுக்குறேன். ஓகேவா? இப்ப அடுத்தது இந்த பக்கம் ஒரு பெட்டலு. இந்த பக்கம் 1, அதே மாரி இந்த பக்கம் 1. சோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி சீக்வென்ஸஸ குடுத்துக்கிறோம். குடுத்துட்டு, அதுக்கு மேல ஒரு நம்பர் பீட குடுத்துக்கிறேன். நீங்க லோரியல் குடுத்துக்கலாம். அதுக்கு மேல ஒரு குட்டி ஃப்ளார் குடுத்துக்கலாம். என்ன ஒர்க் வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஆனா பேசிக் வந்து என்னன்னா, ஒரு ஒரு ஒர்க்குக்கு மேல இன்னொரு ஒர்க் குடுத்துட்டீங்கன்னாவே அது 3D ஒர்க், அட்வான்ஸ்டு ஒர்க். இப்ப இந்த பக்கம் இது. குடுக்கும்போது எப்பவுமே நார்மல் நீடில் ஹேண்டில் பண்ணும்போது கை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. நீடில் தான் பார்க்க சின்னது சறுக்குன்னு குத்தி விட்டுரும். ஓகேவா? இத நீங்க இப்படியே விடுறதா இருந்தாலும் விடலாம். நடுவுல ஒரு லோரியல், ஒரு 2, 3 லோரியல் குடுக்கறதா இருந்தாலும் குடுக்கலாம். ஓகேவா? நல்ல ஒரு 3D லுக்ல இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இத விட கம்பி இன்னும் சின்ன சைஸ் வேணும்னா, இந்த சைஸ விட இன்னும் சின்ன சைஸ் எடுத்து சுத்துனீங்கன்னா, இன்னும் ஒரு 5 பெட்டல் ரெடி பண்ணலாம் நீங்க. இப்ப நம்ம 3 ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? அத விட 5 பண்ணலாம். அதுவுமே நம்ம வீடியோல பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து இதே ப்ரொசீஜர் தான் நெட் கிளாத்ல. நெட் கிளாத்தும் நான் ஒண்ணு பண்ணி காமிக்கிறேன். நெட் கிளாத் நீங்க சால்டரிங் அயர்ன்ல கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப இன்கேஸ் இந்த ஷேப் எடுத்துக்கிறேன்னா, நெட் கிளாத்ல என்னன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப்பா இருக்கும் இது. ஓகேவா? நல்லா சுருட்டி இழுத்து நீங்களா தான் இந்த மாரி சுருட்டி இழுத்து பிடிக்கணும். இது வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கிறதுனால நீங்க எப்படி இழுத்தாலும் வந்துரும். பட் நெட் கிளாத் வந்து கொஞ்சம் ரஃப்பா இருக்கும் இல்லையா? அதனால வந்து எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி நீங்க கரெக்ட்டா வச்சுட்டு, இந்த மாதிரி சுருட்டி புடிச்சு, நம்ம தான் இழுத்து பண்ற மாரி இருக்கும். அப்ப வந்து நமக்கு கிளாத்தும் அதிகமா வேஸ்ட் ஆகும். அதையும் பார்த்துக்கோங்க.
சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் சொல்லிர்றேன். இப்போ நான் வந்து இந்த இதுல பண்ணும்போது, இந்த கிளாத்ல பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த லேயரா மடிப்பு மடிப்பா இருக்கு இல்லையா? அது வராது. ஓகேங்களா? ஸ்டாக்கிங் கிளாத்துங்கும்போது உங்களுக்கு அப்படியே இழுக்கும்போது நல்ல ஃப்ளெக்சிபிளா வரதுனால அந்த லேயர்ஸ் வராது. பட் நெட் கிளாத் அப்படிங்கும்போது, நம்ம வச்சு சுருட்டும்போது நமக்கு அதுல வந்து லேயரா வரும். இப்ப பாருங்க நான் வச்சு பண்றேன்னா, இங்க பாருங்க இந்த மாரி சென்டர்ல வச்சுட்டு, அது மேல இன்னொரு கவர் இந்த மாரி குடுத்துட்டு, அப்ப சுத்தி நம்ம இந்த மாரி இழுத்து தானே நம்ம வந்து இந்த இடத்துல முடிச்சு போடுறோம். அப்ப வந்து என்ன ஆகும்னா, இங்க மேல இருந்து கிளாத் உங்களுக்கு லேயரா வரும். ஓகேவா? இந்த மாதிரி லேயரா இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இத இல்லாத ஸ்டாக்கிங் கிளாத் இல்லாத நம்ம எப்படி நெட் கிளாத் பண்ணுவோம் அப்படின்னா, அழகா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன பெட்டல்ஸ் மாரி நம்ம ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மாரி கிளாத்த வந்து ஈவனா ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா வச்சுக்கோங்க. சின்ன சின்ன இது கூட வந்து எல்லாத்துக்கும் எதுக்காவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்றேன், இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு அப்படியே ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒரு மடிப்பு, அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு மடிப்பு. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு, இதுல நெறைய ஷேப்ஸ் நீங்க பண்ணலாம். இப்ப வந்து நான் வந்து இதுலேருந்து இதுவரைக்கும் தெச்சு எடுத்தேன்னா, இங்க பாருங்க இப்படியே வளைச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு செமி சர்க்கிள் ஷேப் கூட கிடைக்கும். ஓகேவா? 5 பெட்டல், 6 பெட்டல் இந்த மாரி செமி சர்க்கிள்ல வச்சு கூட ஒரு ஃப்ளார் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? இல்ல எனக்கு லீஃப்க்கு பதிலா நான் வந்து அப்ளை பண்ணணும்னா, இந்த மாரி ட்ரையாங்கிள் திரும்ப மடிச்சீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா சுருக்குங்க. ஏன் கொஞ்சம் கொஞ்சமா சுருக்க சொல்றேன்னா, நீங்க அட் அ டைம்ல இப்படியே டக்குன்னு சுருக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவுல மடிப்பு மடிப்பா வராது உங்களுக்கு. இப்ப நான் இந்த மாதிரி வச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, மடிப்பு கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி ட்ரையாங்கிள்க்கு ஃபார்ம் பண்ணிட்டு, இந்த இடத்துலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா மடிக்கிறேன். ஓகேவா? மடிச்சுட்டு, இப்படி நல்லா டைட்டா புடிச்சுக்கிட்டு நம்ம கட்டுறதும் கட்டிக்கலாம். இல்ல நீங்க வேணும்னா நெருப்புல பொசுக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடம் வந்து உங்களுக்கு பர்ன் ஆயி வந்துரும். அது எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ்ல இருக்கு. இப்ப நான் கட்டுற மெத்தட் சொல்றேன். இந்த மாதிரி வச்சுட்டு, கொஞ்சோண்டு ஸ்பேஸ மட்டும் புடிச்சுட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, எப்பவும் போல கட்டி எடுத்துக்கோங்க. பர்ன் ஆயிட்டா அந்த இடம் பிரியாத அந்த பிரியாத பிரியாது, சிஸ்டர். பிரியாது. பிரியாது. நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. என்ன டிஃபரன்ஸ் 2க்கும்னா, இதுன்னா இப்ப நான் எனக்கு எங்க லீஃப் தேவையோ, அந்த இடத்துல இத நான் வச்சுர்றேன். வச்சுட்டு என்ன பண்ணுவேன், இந்த கெங்கு நம்ம முடிச்சு போட்டுருக்கோம் இல்லையா? இத மறைக்கிறதுக்காக நம்ம ஒரு வொர்க் குடுப்போம். ஓகேவா? பட் நான் வந்து இத பர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா வொர்க் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதுதான் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்ப நான் இந்த பெட்டல் இங்க வைக்கிறேன் அப்படின்னா, இதே மாரி ஒரு 4, 5 பெட்டல் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா, நடுவுல வந்து இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு, அத மறைக்க ஒரு வொர்க் குடுத்து, அது மேல ஒரு வொர்க் குடுக்கணும். ஓகேவா? இதே நான் வந்து இந்த இடத்துல பர்ன் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, அத வந்து அப்படியே நல்ல நெருக்கமா ஸ்டிச் பண்ணிட்டு, நடுவுல சின்னோண்டு வொர்க் ஏதாவது குடுத்தேன்னா போதும். ரொம்ப எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் நான் யூஸ் பண்ண தேவையில்ல. அது ஒரு அட்வான்டேஜ் இதுல. ஓகேவா? இதுதான் நெட் கிளாத். இதே மாதிரி ஒண்ணு இந்த பெட்டல் ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? சர்க்கிள் ஷேப். அது ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ இதையே வந்து நம்ம குட்டி, குட்டி சர்க்கிள் ஷேப்ல வச்சு குட்டி, குட்டி பெட்டல் மாரி ரெடி பண்ணலாம். ஃப்ளவர் பெட்டல் மாதிரி. ஓகேங்களா? இப்ப எனக்கு சர்க்கிள் ஷேப் வேணும்னா, நான் ஏதாவது ஒரு சர்க்கிள் ஷேப்ல வந்து நான் வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சுட்டு நம்ம கட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ₹1 காயின் அளவுக்கு கூட நம்ம சர்க்கிள் எடுத்துக்கலாம். நான் ரஃப்பா வரையறேன். நீங்க என்ன சைஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாரி வரைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா?
இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க ஒரு பெட்டல் மாரி நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட்டு 2 சர்க்கிள 2ஆ மடிக்கிறேன். அதுக்கப்புறம் அதையும் திரும்ப 2ஆ மடிக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கிடைக்கும். இப்ப நீங்க இத மட்டுமே ஒரு பெட்டலா வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்க, இது நோட்ல தெரியலன்னு நெனைக்கிறேன். இப்படி இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் இப்படி இருக்கும். இப்படி இருக்கிறத ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்படியே 2ஆ மடிச்சுக்கிறேன். செமி சர்க்கிளா வந்துருச்சு. திரும்ப அகைன் அத 2ஆ ஃபோல்டு பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு பெட்டல் மாரி வரும். ஓகேங்களா? இந்த பெட்டல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, லேயர் வந்து ஏத்தியும் தாத்தியமா இருக்கும். அதுதான் இதோட அழகே. ஓகேவா? ஒரே மாதிரி இல்லாத ஒரு லேயர் மேலயும், ஒரு லேயர் கீழயும் ஏத்தியும் தாத்தியமா வரும். இப்ப எனக்கு எங்க டிசைன் வேணுமோ அந்த இடத்துல இத மட்டும் வச்சுட்டு, இப்ப சிம்பிளா இப்ப பண்ணணும்னா, இத மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு, ஒரு 2 லாக் போட்டுக்கிறேன். போட்டுட்டு, இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு சின்னதா ஏதாவது ஒரு ஒர்க் குடுக்கணும். அப்போ இந்த மாரி லைலா ஃப்ளவரோ என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாரி லைலா ஃப்ளவர மட்டும் இங்க குடுத்துக்கலாம். அப்படி இல்லையா 2 லீஃப் சீக்வென்ஸ வந்து இந்த 2 எட்ஜ்லயும் குடுத்துட்டு, இங்க ஒரு நம்பர் பீட் குடுக்கலாம். என்ன வேணாலும் குடுக்கலாம். இப்ப சிம்பிளா வந்து நமக்கு வேணும்னா, இந்த இடத்துல பாருங்க. நான் லைலா ஃப்ளவரே வேணாம். நான் வந்து இந்த குட்டி ஃப்ளவர் இருக்கு இல்லையா? பிங்க் அதுவே குடுக்குறேன் பாருங்க. இங்க பாருங்க ஒரு குட்டி ஃப்ளவர் எடுத்துட்டேன். ஜஸ்ட் அந்த அந்த கார்னர்ல மட்டும் ஒரு டிசைன் கவர் பண்றோம் அவ்வளோதான். அடுத்து ஒரு நம்பர் ஃப்ளவர் 6 பெட்டல் உள்ள நம்பர் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு லோரியல் குடுத்துடுறேன். சிம்பிளா நீட்டா இருக்கும். பிளவுஸ்ல வந்து நம்ம அங்கங்க இந்த ஒர்க் மட்டுமே பண்ணிடலாம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல இந்த வேலையே முடிஞ்சிரும். ஏன்னா, இந்த மாதிரி நீங்க பிளவுஸ்ல பண்ணும்போது, பிளவுஸ்ல வந்து கன்டினியூஸா ஒர்க் வராத பார்த்துக்கணும். அதாவது நூல் வந்து கன்டினியூஸா வரக்கூடாது. இப்போ இந்த டிசைன் நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அடுத்த டிசைன் எந்த இடத்துல பண்றீங்களோ, அந்த இடத்துலேருந்து நூல் எடுத்துக்கோங்க. அப்படியே நீங்க கன்டினியூஸா பண்ணிட்டே வந்தீங்கன்னா, பேக் சைடுல நூல் அப்படியே வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகேவா? நீட்டா இருக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. சின்ன ஒர்க் தான். பார்க்க நீட்டா இருக்கும். அதே மாரி ஸ்லீவ்ல வைக்கிறா இருந்தா சிங்கிளா வச்சா ஓகேவா ஆ சிஸ்டர்? தாராளமா வைக்கலாம் நீங்க. சிங்கிளா வைக்கலாம். அப்படி இல்லன்னா, இதே மாதிரி 4 பெட்டலு. 4ஓ இல்ல 5 பெட்டலோ உங்களுக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி. இப்ப இந்த பெட்டல் வந்து உங்களுக்கு விசிறி ஷேப்ல வருதா? இந்த மாதிரி வருதா? இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல வருது உங்களுக்கு இந்த பெட்டலு. ஓகேவா? இப்ப 1 இங்க தச்சுடுறீங்க. அதுக்கு பக்கத்திலேயே இன்னொன்னு இந்த மாரி தைக்கிறீங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொன்னு இந்த மாரி தைக்கிறீங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொன்னு இந்த மாரி தைக்கிறீங்க. 4 வந்து பக்கத்துல தச்சுட்டு நடுவுல ஒரே ஒரு சின்ன கேப் இருக்கும். அதுல லோரியலோ, நம்பர் பீடோ, ஃப்ளவரோ குடுத்துக்கலாம் நீங்க. ஓகேவா? என்ன என்ன ஃபார்மேட் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா, அத எப்படி நம்ம வந்து கவர் பண்றோம்ன்றதுல தான் இருக்கு அட்வான்ஸ்ட பொறுத்தவரைக்கும். சின்ன ஒர்க் இது இது வந்து அவ்ளோ நீட்டா இருக்கும் பிளவுஸ்ல பண்ணீங்கன்னா. ஏன்னா நம்ம வியர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது இப்படி தூக்கிட்டு வரும். தூக்கிட்டு வரும்போது இது லேயரா தெரியும் பாக்குறதுக்கு. பிளவுஸ்லனா என்னென்ன இது மெட்டீரியல் பிளவுஸ்க்கு பண்ணலாம் சிஸ்டர்? எல்லா பிளவுஸ்லயுமே பண்ணலாம். நீங்க 2x2 தவிர மீதி எல்லாத்துலயுமே பண்ணலாம். ஒரே ஒரு நிமிஷம். இதோ வந்துட்டு. சரி. இந்தா வந்துட்டேன். சரி, சரி, சரி. சரிப்பா, சரி. பிளவுஸ்ல வந்து நார்மல் பிளவுஸ்ல நம்ம பண்ண முடியாது. லைனிங் பிளவுஸ்ல வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி. லைனிங் பிளவுஸ், சில்க் காட்டன் பிளவுஸ், அதுக்கப்புறம் வந்து பட்டு பிளவுஸ் என்னத்துல வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆனா லைனிங் பிளவுஸ்ல பண்ணணும். டோன்ட் டச்.